ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம நிறைய காய்கறிகளை வச்சு மோர் குழம்பு செஞ்சுருப்போம். இப்போ வந்துட்டு பருப்புருண்டை போட்டு மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரணுன்னா இந்த மெஷர்மெண்ட்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நான் 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருங்க. இது பருப்பு உருண்டைக்காக தான். இப்போ ஒரு 20 கிராம் பச்சைக்கடலை பருப்பு, 20 கிராம் பாசிப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். அதுவும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 மிளகாய், கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து உருண்டைக்கான ப்ரிப்பரேஷன் தான். தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய பருப்பையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருங்க. இப்போ இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு டேஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்சுருக்க பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பூண்டு, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருண்டைக்கு நம்ம தாளிப்பு வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தாளிப்பு வைக்கும்போது நமக்கு வந்துட்டு உருண்டை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுருங்க. இது எதுக்காகனா உருண்டை வெந்து வரும்போது நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஸ்டீம் குக் தான் பண்ண போகிறோம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு சின்ன வளையத்தை வச்சுட்டு அது மேலே இதை வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ 20 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ இதை எப்படி நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணணும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய பச்சைக்கடலை பருப்பு ஒன்று எடுத்து நல்லா நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெந்திருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லான உருண்டையும் வெந்திருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். குழம்புக்கு வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா துவரம்பருப்பு, அதிலே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஊற வச்சுருக்கக்கூடிய பருப்பு ஒரு 3 ஸ்பூன் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா புளி ஆட் பண்ண வேணாம். எனக்கு தயிர் கொஞ்சம் கம்மியான புளிப்பு தான் இருக்குது, அதனால் புளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கடைசியாக 2 சின்ன வெங்காயமும் 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் பூண்டுலாம் கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த பேஸ்ட்டை. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜார் கழுவி ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கும் நம்ம வந்து தாளிப்பு வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ தயிரை நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
முன்னாடி நாள் புற ஊற்றி வச்சுருக்கக்கூடிய தயிர் தான் எடுத்திருக்கேன். அதனால் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால தான் புளி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 5 கரண்டி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி பீட்டர் வச்சு கூட நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு தேவையான அளவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பில் வச்சிடலாம். நல்லா கொதித்து வரணும். நம்ம துவரம்பருப்பு போட்டிருக்கறனால அதோட பச்சை வாடை இல்லாமல் நல்லா கொதித்து வந்துச்சு அப்படின்னா மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நுர கட்டியிருக்கா, லைட்டாக கலந்து விடுங்க, அப்போ தான் பொங்கி வெளியே வராமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா இது மாதிரி கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம உருண்டையை ஆட் பண்ணிக்கலாம். உருண்டையும் கொஞ்சம் சூடு ஆறி இருக்கும், இப்போ அது கூட நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உருண்டையை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உருண்டை தனித்தனியாக உடஞ்சி வராமல் கரெக்டாக நம்ம போட்டிருக்க ஷேப்லேயே இருக்கும். ஏற்கனவே உருண்டையும் வெந்துருச்சு, அதனால நம்ம வந்துட்டு கேஸ் ஆனில் இருக்கும்போது போட தேவையில்லை. இப்போ இந்த உருண்டை தனியாக சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் குழம்புல போட்டு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சொன்ன மெஷர்மெண்ட்ஸோட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் மோர் குழம்பு. சூடான சாதத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மோர் குழம்போடு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிடுங்க, நல்லா கலந்து விடலாம். ரொம்ப சூப்பரான மோர் குழம்பு ரெடி. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வச்சுக்கலாம்.